வணக்கம் சோர் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படித்தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் மிகுந்த ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம், பெரும்பாலான கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்ல நிலைகளிலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு கூடுதல் பலம் சேரக்கூடிய ஒரு வருடமாகவே அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வரும். குறிப்பாக அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா
இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வெக்ஸ் ஆகக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஒரு விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கும், சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அந்த விஷயத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது, இல்லைன்னா ஈஸியாக சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா விருச்சிக ராசியினுடைய குணமே அதுதான். இந்த ஆறாவார விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. அமைதியாக சாந்தமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலையாகும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சன வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே விளம்பரப்படுத்த வேண்டியதாக தான் இருக்குது. தன்னை தானே விளம்பரப்படுத்தினா தான் ஜெயிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அவங்க இருக்கிற விஷயங்களே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக மூடி மறைச்சு கொண்டு போகிறவங்க. எதையுமே வெளியே அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. இருக்கிற ராசிகள்லேயே ரொம்ப 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 ரகசியமான ராசி அப்படின்னா அது விருச்சிகம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதையுமே மறைமுகமாக சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தன்னை செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதனால் யாரோடையும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச்சும் ஆகாது, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் செய்யாது. ஸோ நல்லா பழகினவங்க மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரங்களோட இருக்க முடியுமே அல்லாமல் புதுசாக வரவங்களோடலாம் ஒட்டி உறவாடுறது கஷ்டம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களை ஒருத்தங்க நம்புகிறாங்க அப்படின்னா அந்த மனிதர்களை ஊரில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களே அவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இயற்கையாகவே விருச்சிக ராசிக்காரங்கள் இப்படி ஒரு குணம் இருக்குது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகளானது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பெருசாக வெக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனு தைரியம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளவு காலமாக நீங்கள் சேகரித்து வந்த விஷயங்களை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான லாப ஆதாயங்கள் அனுகூலங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகள் மற்றும் உறவு நிலைகள் இதெல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். மேலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த மாதிரியான காலம் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரியான கால நேரங்கள் அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. மேலே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப வளர்ச்சியும் சந்தோஷங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குத்தான் செய்யும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் தான் உங்களை ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணாலும் ஒரு வேலைக்கு 2 வேலை அங்கே போய்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணினாலும் அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் காரியங்கள் தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்தி கொள்ளுவீங்க. உங்களால் அது எல்லாத்தையுமே இனி கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். பட் தொழில் உத்தமமாக அந்த அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். பட் அது உங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவுகளாக இருக்காது. அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அளவான நிலைகளில் தான் இருக்குது. அதாவது ஒரு மாற்றம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றம் இல்லை அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய இது கிடையாது. ஒரு அளவான நிலைகளில் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொருளாதார நிலைகள் நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளாகவே இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகளும் சேமிப்புகளும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் கூட ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இந்த வீடு நிலபுலங்கள் விஷயங்கள்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்குது அப்படின்னா அதெல்லாமே ஒரு சாதகமான நிலைகளாக இந்த வருடம் உங்களுக்கு அமைச்சிட்டு இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யோக பலன்களோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடம் ரொம்ப சாதகமான விஷயங்களை இதை பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் பார்க்கலாம்.
குடும்ப தேவைகளை எப்படியோ பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வருவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குடும்ப சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நிலைகளாகவே இருந்துக்கிட்டோம். பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் அதெல்லாமே மேனேஜ் பண்ணிப்பீங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனித்திருக்க வேண்டிய சூழல்கள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம் ஆரோக்கியமான முறைகளில். அதாவது படிப்புக்காக வேலைக்காக இல்லை திருமணம் முடிஞ்சோ பார்த்திங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளிலே உங்களுக்கு வேலை செஞ்சிடும். ஸோ குடும்ப வாழ்க்கை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான நிலைகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வருவீங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் செயல்பட்டு இருக்குது. காதல் திருமணங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கைகூடும். கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து அனுசரியான விஷயங்களையும் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. குழந்தைகள் வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அகல ஆரம்பிக்கும். குழந்தைகள் மேலே அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் இருக்குது. மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் நல்ல முறையில் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். ஒரு சுமூகமான நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க. கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அதாவது சும்மா யாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை மேம்போக்காக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து முடிவு பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் விரைங்கள் போன்ற விஷயங்கள் குறையும். மற்றபடி கல்வி வித்தைகள் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களே உண்டு. மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிப்பாங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் இது அவங்களுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.